தமிழக வெற்றி கழகம் தன்னை ஒரு மதசார்பற்ற கட்சியாகவும் முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் பெருந்தலைவர் காமராசர் அவர்களை தனது கொள்கை தலைவராக ஏற்று அவர் காட்டிய பணியில் சமூக நீதிக்காக தொடர்ந்து பயணிக்கிறோம் என்று தொடர்ந்து இந்த கொள்கைகளை பிரகடனப்படுத்தி வருகிறார். பெருந்தலைவர் காமராஜரின் லட்சியங்களை உள்வாங்கி சமூக நீதி பாதையில் பயணிப்பதாக அறிவித்துள்ள ஒரு இயக்கத்தை ஆதரிப்பது தமிழகத்தில் மதசார்பற்ற விடுதலைகளை வலுப்படுத்தும் என்ற காங்கிரஸ் நம்புகிறது எனவும் RSS மற்றும் மதவாத சக்திகளை தமிழகத்திற்குள் எதிலும் கொண்டு வரக்கூடாது, காலென்று விடக்கூடாது என்பதில் காங்கிரஸ் அமைச்சரற்ற உறுதியாக கொள்கிறது எனவும் மதசார்பற்ற சக்திகள் அனைத்து ஊரணியிலும் திரள வேண்டும், தமிழகத்தில் ஒரு வலிமையான மதசார்பற்ற ஆட்சி அமைக்க வேண்டும் என்பது இது ஒரே நோக்கமாகும். இதில் தமிழக மக்களுக்கு விரோதம் ஏற்பட்டுள்ளதாக கூறுவது ஒரு அடிப்படை ஆதாரமற்றது எனவும் தமிழக மக்களின் நலனில் மாநிலத்தின் அமைதியும் கருத்தில் கொண்டுதான் மதவாத சக்திகளை தனிமைப்படுத்த வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. இத்தகைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டேதான் இந்த ஆதரவு முடிவை நாங்கள் எடுத்துள்ளோம் எனவும் காங்கிரஸ் கமிட்டி என்றும் மதவாதத்திற்கு எதிராகவும் தமிழக மக்களின் உணர்வுகளையும் ஆதரவாகவும் சமூக நீதியும் காக்கவும் தனது பயணத்தை தொடரும் என தற்போது சட்டமன்ற காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் தனது கருத்துக்களை பதிவிட்டுள்ளார்.